இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேதவசனம் ரோமர் 8:30. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நிச்சயம் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்தும் இருக்கிறார், கர்த்தர் உங்களை நீதிமான்களாகியும் இருக்கிறார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 23, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவர் என்னை புல்லுள்ளடங்கில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். இதே தான் நீங்களும் சொல்ல வேண்டும். உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவர் என்னை புல்லுள்ளடங்கில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். இதுதான் சத்தியம், இதுதான் நடக்கும். இதை தான் நீங்கள் பேச வேண்டும். இதை ஏன் பேச வேண்டும் என்றால், ப்ரோவர்ப்ஸ் 18:21, நீதிமொழிகள் 18:21, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது மிகவும் மிகவும் முக்கியம். ஆகையால் நீங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். உங்கள் சூழ்நிலைகளை பேச வேண்டாம், உங்களுடைய இல்லாமையை பேச வேண்டாம். நீங்கள் என்ன கடினமான சூழ்நிலை சென்று கொண்டிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாயிலிருந்து பேச வேண்டியதெல்லாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவர் என்னை புல்லுள்ளடங்கில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். இதுபோல் எந்த சூழ்நிலை கடந்து கொண்டிருந்தாலும் சரி, அதே போல் சங்கீதக்காரன் அதில் எழுதியிருக்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. அதை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் என்றால், உங்களுடைய பயம் நீங்கும், உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் எப்படி அதிகரிக்கும் என்றால், ரோமர் 10:17, ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் ஆஃப் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். இது என்னென்றால், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நீங்கள் பேசும்பொழுது உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும். எதை பேசும்பொழுது? தேவனுடைய வசனத்தை பேசும் பொழுது. ஆகையால் உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் வருந்தி புலம்ப வேண்டாம். நீங்கள் எடுத்து வேத வசனத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வைத்து நீங்கள் பேச வேண்டியது என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். இதை நீங்கள் பேச பேச இதில் எழுதியிருக்கிறபடியே ஃபெய்த் கமத் பை ஹியரிங், நீங்கள் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுடைய விசுவாசம் எழும்பும், விசுவாசம் உண்டாகும். அப்பொழுது உங்களுடைய பயம் நீங்கி போகும். உங்களுடைய சூழ்நிலையும் அதன் மூலமாக மாறிவிடும். விசுவாசம் சகலத்தையும் மாற்றும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தான் எழுதியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் விசுவாசித்து பேச வேண்டும். விசுவாசத்தை காட்டும்படியாக நீங்கள், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆளை ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறீங்க, ஒரு சின்ன பையனை அனுப்பியிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். அந்த இடத்துல அந்த பையன் என்ன சொல்லணுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறான், ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்கணும்னு. நீங்கள் தான் அனுப்பின ஆள். நீங்கள் அந்த சகல தேவைகளும் நீங்கள் சந்தித்து விடுவீர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பையன் அந்த சூழ்நிலையில் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இந்த சூழ்நிலையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவன் புலம்பக்கூடாது இல்லையா? அவன் என்ன சொல்லணும், அனுப்பினவர் இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அதே தான் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், முன் குறித்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆகையால் நீ இப்போ உன் சூழ்நிலையில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அதை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறீர்கள். விசுவாசத்தை கட்டவிழ்க்கும் போது தேவன் மகிமைப்படுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கர்த்தர் என் தேவைகளை, என் சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்று நீங்கள் உறுதியாக சொல்கிறீர்கள் அந்த சூழ்நிலை மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக. அப்பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் அற்புதங்களை செய்வார். தேவன், நீங்கள் புலம்புவதை விரும்புவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, இப்போ நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கும்போது அந்த பையன்
உங்களை ஓகே இவர் அனுப்பியிருக்காரு இவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்களே அப்படி எதிர்பார்க்கும்போது கர்த்தர் அதை எதிர்பார்ப்பார் அல்லவா? நீங்கள் ஆகையால் எந்த சூழ்நிலை, எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டியது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். இதுதான் நடக்கும், இதுதான் சத்தியம். ஏன்னா கர்த்தர் என் சூழ்நிலை காட்டிலும் சகலத்தையும் காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இல்லாமையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். கர்த்தர் ஏனெனில் கர்த்தர் சர்வ வல்லவர். ஹீ இஸ் எ சாவரின் காட். ஸோ கர்த்தர் சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் மறுபேச்சு இருக்கக்கூடாது. மரியாளிடம் தேவதூதன் வந்து சொல்கிறான், ஆவியானவர் நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று. அப்பொழுது அந்த மரியாள் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய வார்த்தையின்படி ஆவதாக. அப்பொழுது அந்த இடத்துல மரியாளுடைய விசுவாசத்தை சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படியே ஆவதாக. அது போலவே நீங்களும் சொல்ல வேண்டும். கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் நம்மளுக்காக. நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை என்று வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் என்ன பேச வேண்டும் என்றால், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவுது ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவுது. இதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இதை சொல்லும்போது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. உங்கள் சூழ்நிலையும் ஒன்றுமில்லாமல் போகும். உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை அந்த இடத்துலேருந்து தப்பிச் செல்ல வழி செய்வார். கர்த்தர் சகலத்தை காட்டிலும் வல்லவர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையால் நீங்கள் ஒரு பயப்படவும் வேண்டாம். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. இந்த வசனம் உங்கள் இருதயத்தை தொட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் இருதயத்தை தொட்டிருக்கும். நீங்கள் விசுவாசத்தில் மேலும் வளர வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து வார்த்தைகளை உங்கள் வாயில் வைத்து பேச வேண்டும். அதாவது யோசுவா 1:8 கர்த்தர் சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாய் தான் சகலத்தையும் திருப்பதாக இருக்கிறது. ஒரு நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறது, சிறிய சுக்கானை கொண்டு தான் பெரிய கப்பல்களை திருப்புகிறார்கள். அதுபோலவே நாவும் சிறியதாக இருந்தும் பெரியவைகளை பேசுகிறது என்று எழுதியிருக்கிறது. அதனால் நீங்கள் வாயில் என்ன பேசுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். இன்னொன்று என்ன எழுதியிருக்கிறது என்றால், இந்த ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. ஆகையால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதை பேசுகிறீர்கள் என்று. நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கப் போகிறேன்னா மரணத்தை தேர்ந்தெடுக்கிறேன். நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஜீவன் எதில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஜீவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகிறது. எல்லா சகல இல்லாமையும் போய் உங்கள் மீது ஆசீர்வாதம் உண்டாகிறது. கர்த்தர் அதை காண்கிறார். கர்த்தர் நீங்கள் விசுவாசத்தை பேசும்பொழுது கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கார். நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு அப்பாவே ஒரு பையனை வந்து அனுப்பியிருக்காங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல அவன் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படிங்கும்போது அப்பா மகிழ்ச்சி அடைவார். அதே போல் நீங்கள் பேசும்பொழுது, நீங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று பேசும்பொழுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று பேசும்பொழுது கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். அவன் பார், நான் பேசுகிறது, நான் என்னை நம்பி பேசுகிறான் பார், நான் சொன்னதை நம்பி பேசுகிறான் பார், என் வார்த்தையை நம்பி இருக்கான் பார் அப்படிங்கிற கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆகையால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின விஷயங்களை பேசுங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணவைகள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை என்பதை பேசுங்கள். உங்களை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.